டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னைனா என்ன? மெரினா பீச், மழை, டிராஃபிக், மெட்ரோ, ஏர்போர்ட், ஸ்டேடியம், பிரம்மாண்டமான மால்கள், இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சென்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னடா இது இப்படி பேசுகிறாங்கன்னு வெளியூர்காரங்க பார்த்த உடனே கொஞ்சம் குழம்பி போவாங்க. ஆனால் நமக்கு இதுதான் ரொம்ப மாஸ், பக்கா மாசுன்னு சொல்கிற மாதிரி சென்னை மொழின்னு ஒரு மொழி இருக்குது. ஆனால் அது தனி மொழியா அப்படின்னு பார்த்தா இல்லை. பல தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்த தொழிலாளர்கள், மீனவர்கள், ரிக்ஷாக்காரர்கள், ஆட்டோக்காரர்கள், கட்டிட தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்படி உழைக்கும் மக்களோட வாழ்க்கையிலிருந்து உருவான பேச்சு வழக்கு தான் இந்த மெட்ராஸ் பாஷை. ஒரு ஏரியாவில் துர்நாற்றத்துக்கு செம கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனவ மக்கள் வாழ்கிற பக்கம் போனோம்னா அங்கே கவுச்சி, நீச்சம்னு வேறு லெவல் வார்த்தைகள் இருக்கும். அதனால் இந்த சென்னை ஸ்லாங், மெட்ராஸ் ஸ்லாங் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஏரியா மாறுனா பாஷை மாறும், தொழில் மாறுனா வார்த்தை மாறும், ஆனால் கெத்து மட்டும் மாறவே மாறாது. இந்த மெட்ராஸ் பாஷை, சென்னை பாஷை சினிமாவுக்கு எப்படி வந்துச்சு? தமிழ் சினிமா புராண கதைகளை தாண்டி மக்களோட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்த காலத்தில் இந்த வட்டார மொழியும் மெல்ல மெல்ல திரைக்குள்ளே வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான பெயரை சொல்லணும்னா சந்திரபாபு. 1958 வந்த சபாஷ் மீனா இரட்டை வேடங்களில் சந்திரபாபு நடித்த படம். அதில் ரிக்ஷாக்காரர் கதாபாத்திரம் பேசுகிற ஒரு சென்னை பாஷை அப்படி பார்த்தோம்னா, அடடா இது நடிப்பா இல்லை நிஜமாவே ஒரு ரிக்ஷாக்காரரையே கூட்டிகிட்டு நடிக்க வந்துட்டாங்களா அப்படின்னு தோணும் நமக்கு. ரிக்ஷாக்காரங்களோட பழகி அவர்களோட பேச்சு, உடல் மொழி எல்லாத்தையும் கவனித்து தான் அந்த கதாபாத்திரத்தை சந்திரபாபு செய்தார்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த பாஷைக்கு அப்படி ஒரு இயல்பான ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை ஸ்லாங்கை சினிமாவில் செம்மையாக தூக்கி பிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனகராஜ். அவரோட பாஷையே ஒரு தனி இசை அப்படின்னு சொல்லலாம். வேணும் அப்படின்னு அவர் கூப்பிட்றதுல இருந்து தங்கச்சியை நாய் கச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் சாதாரண வசனத்தையே சென்னை பாஷையில் ஒரு காமெடி கச்சேரியாக மாற்றிருப்பார். ராஜாதி ராஜா படத்தில் மசால் வடன் சொல்கிறதா இருக்கட்டும், அதுவும் அண்ணாமலையை வந்து அவரால் மறக்கவே முடியாது, நம்மாலையும் அதை மறக்க முடியாது. பாத்ரூமுக்குள்ளே பாம்பு புகுந்த கதையை ரஜினி சொல்லும்போது அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சுட்டு அவ்வளோ மாடுலேஷன் கொடுத்துருப்பாரு. ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சொல்லு தான். அந்த ஒரு சொல்லில் ஒரு முழு காட்சியே நடித்து காட்டுற திறமை ஜனகராஜுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே காலகட்டத்தில் பார்த்தோம்னாலும், அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தோம்னாலும் தேங்காய் சீனிவாசன், லூஸ் மோகன் போன்ற நடிகர்களும் இந்த பாஷைக்கு ஒரு தனி சுவையை சேர்த்துருக்காங்க. குறிப்பாக லூஸ் மோகனோட உச்சரிப்பு சூப்பராக இருக்கும். அது பேசுகிறதா இல்லை மெட்ராஸ் மியூசிக்கா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சென்னை ஸ்லாங்கை துணை நடிகர்களோட வட்டத்திலிருந்து ஹீரோ லெவலுக்கு கொண்டு போனவங்க யார்? அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா கமலை சொல்லலாம். 1981 வந்த சவால் படத்தில் ஆரம்பித்து மகராசன், பம்மல் கே சம்பந்தம், காதலா காதலா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு நிறைய படங்களில் சென்னை பாஷையை அவருக்கே உரிய பாடி லாங்குவேஜோட கலக்கியிருப்பார். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இருக்குது. கமல் பேசுகிற சென்னை உச்சரிப்பு ரசிக்கப்பட்ட அளவுக்கு சில விமர்சகர்கள் அதை சென்னை மக்களை பற்றி ஒரு காமெடி பார்வையோடு இருக்கிறதாகவும் சுட்டி காட்டியிருக்காங்க. விமர்சனங்கள் இருந்தாலும், ஆய்வாளர்கள் சுட்டி காட்டி இருந்தாலும், தமிழ் சினிமாவில் சென்னை ஸ்லாங்கை ரொம்ப அழகாக அதிகமாக பயன்படுத்தி பிரபலப்படுத்தினதில் மறுக்க முடியாது. கமலுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. நம்ம சிஎம் விஜய் திருமலை, கில்லின்னு 2 படங்களில் சென்னை பயணம் வர்றார். கில்லியில் விஜயோட பாஷை சூப்பராக இருந்தாலும் ஓட்டேரி நரி, ஆதிவாசி இவங்களோட சென்னை பேச்சு அப்படிங்கிறது நம்ம ஏரியா ஃப்ளேவரோடு இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் நடித்த அந்த பட்டாபி கதாபாத்திரமும் சென்னை பாஷைக்கான ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. அதுக்கப்புறம் சந்தானம் வந்தார். சென்னை பாஷைக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இப்போ நிறையவே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் கேட்கணும், சென்னை ஸ்லாங்னா ஆம்பளைங்க மட்டும்தான் பேசணுமா இல்லை அவங்க மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எவர் கிரீன் லெஜண்ட் மனோரமா அவரோட சென்னை பேச்சுன்றது ஒரு தனி பிராண்டாகவே இருக்கும். அதே மாதிரி சைதை தமிழரசி, இதை மறக்கவே முடியாது யாரும் அரசியலில். அந்த கேரக்டரில் நடித்த பானுப்பிரியாவும் சென்னை வட்டார மொழியை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. அதனால் இந்த பாஷை ஆண்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, எல்லோருக்குமான ஒரு ப்ராப்பர்ட்டி. மெட்ராஸ் பாஷையில் பேசணும்னா எல்லோருக்குமே அது கெத்து இருக்கும். இப்போ நம்ம கண்டெம்பரரி சினிமாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஸ்லாங்குக்கு இன்னும் ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். மெட்ராஸ் படத்தில் ஜானி அவரோட பேச்சு ஒரு கல்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சார்பட்டா பரம்பரை, அங்கே சென்னை பாஷை பேசலை, சென்னை பாஷையை குத்துச்சண்டை போட்டுச்சு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா வாசனை. இப்போ பொல்லாதவன் எடுத்துட்டோம்னா கிஷோர் நடித்த செல்வம், அந்த கதாபாத்திரம் மறக்க முடியாது. அதே மாதிரி வெற்றிமாறனுடைய வடசென்னை, அங்கே ஒரு சென்னை ஸ்லாங் ஒரு காமெடி எலிமெண்ட்டாக இல்லாமல் கதாபாத்திரத்தோட உயிராக இருந்தது. அதுதான் மிக முக்கியமான ஒரு மாற்றமாகவும் இருந்ததுன்றதை நம்மளால் மறுக்கவே முடியாது. ஒரு காலத்தில் சென்னை பாஷைனா சில பேருக்கு கேலியாக இருக்கும், கிண்டலாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே பாஷை தான் கெத்து, அதே உச்சரிப்பு தான் அடையாளம், அதே வார்த்தைகள் தான் கலாச்சாரம். ஏன்னா
சென்னை மொழி புத்தகத்தில் இருந்து வரல, தெருவில் இருந்து வந்திருக்கு, உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு, பல தலைமுறைகளோட வாழ்க்கையை சுமந்து வந்திருக்கு. அதனால தான் காலம் மாற மாற வார்த்தைகள் மாறினாலும் மெட்ராஸ் பாஷையோட ஆட்டிடியூட் மட்டும் மாறவே மாறாமல் அப்படியே இருக்குது. அதனால் இன்னைக்கு சென்னை தினத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். ஹாப்பி பர்த்டே சென்னை, நம்ம மெட்ராஸ், நம்ம பாஷை, நம்ம கெத்து.